அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கில் தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்கள். யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற அந்த சமூக வலைதளங்களில் தன்னுடைய புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று தற்போது இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு புதிய மனுவை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை பார்க்கும்போது தன்னை அடையாளப்படுத்தும் வகையில் தன்னுடைய புகைப்படமோ, பெயர் அல்லது இசைஞானி என்ற பட்ட பெயர், குரல் என எதையும் பயன்படுத்தக்கூடாது எனவும் சமூக வலைதளங்களில் ஏற்கனவே பதிவிடப்பட்ட அந்த புகைப்படங்கள் நீக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதே போல அனுமதியின்றி தன்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தியதாக அதன் மூலமாக கிடைத்த வருமான விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது இந்த மனுவில் தெரிவித்திருந்தார். பல்வேறு யூடியூப் சேனல்கள், சோனி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு தான் இன்று நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது இளையராஜா தரப்பை பார்க்கும்போது, அதாவது இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை மார்பிங் செய்தும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் மாற்றியும் பயன்படுத்தி வருவதாகவும் அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. அப்போ நீதிபதியை பொறுத்த வரைக்கும் புகைப்படங்களை பயன்படுத்துவதால் இளையராஜாக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார். அப்போது இளையராஜா தரப்பில் தன்னுடைய புகைப்படத்தையோ பெயரையோ வணிக ரீதியாக பயன்படுத்தி வருவாய் ஈட்டுகிறார்கள். இது தன்னுடைய தனிப்பட்ட உரிமை பாதிக்கும் செயல் என்பதால் இந்த யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்கள் இந்த ரீல், நியூஸ்களில் அனுமதி என்று இளையராஜா புகைப்படத்தை பயன்படுத்துவதாகவும் அவதூறான கருத்துக்களும் பதிவிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் அந்த புகைப்படத்தை அனுமதி என்று பயன்படுத்த ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தார். மேலும் இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று யூடியூப் சேனலுக்கும் நீதிபதி உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.